ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஷேரை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சப்ளைஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் ஃபார் டிஃபென்ஸ் செக்டார் அந்த பிஸ்னஸில் 1954 இருக்காங்க. டோட்டல் ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா 71,650 crores இருக்குது, இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் ஆர்டர் புக் ஆஃப் $359 million. இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான். இவங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. டிஃபென்ஸ் செக்டாரில் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,85,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 391 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை 397 ரூபா பக்கத்தில் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 53.7 இருக்குது. புக் வேல்யூ 27.3. டிவிடெண்ட் ஈல்டாக 0.56% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.3% இருக்குது. நியர்லி 30% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு தராங்க. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் மார்ச்சுக்கு அப்புறம் 240 rupeesல இருந்தது கண்டினியூஸாக ஏறி இப்போ 52 வீக் ஹையில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸில் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 300 கீழே வந்தாலோ வந்து நிறைய குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி வேணும்னு வச்சிங்கன்னா 1 ஸ்டாக்கு 2 ஸ்டாக்குங்கிற மாதிரி ஆட் பண்ணலாம். இறங்க ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. இதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 23.9 CAGR ஓவர் லாஸ்ட் 5 years இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட்டு 3 yearsல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5% கொடுக்குறாங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 39.1% இருக்குது, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து 6,000 கோடியிலேருந்து 9,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் 1,500 கோடியிலேருந்து 2,800 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1,100 கோடியிலேருந்து 2,100 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 952 கோடியிலேருந்து 5,300 கோடி பக்கம் மல்டி ஃபோல்ட் ஆகிருக்கு, விச் இஸ் குட். ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக ஏறினது வந்து நல்ல விஷயம். இதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 51% இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் கிட்டக்க 17% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க உங்களுக்கு வந்து 20% மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 4,37,000 பேர்லேருந்து 26 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போனா பார்த்துங்க இந்த ஷேர் மேலே எவ்வளோ தூரம் வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறது. இதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸோட போனஸ் வந்து 3 தடவை கொடுத்துருக்காங்க. 2015 2:1, அதுக்கப்புறம் 2017 1:10, அதுக்கப்புறம் வந்து 2022 2:1ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா பல வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2003 கொடுத்துட்ருக்காங்க. 50 டிவிடெண்ட்ஸ் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும், க்ரோத்தும் இருக்கும் இந்த ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் வந்து ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. 2017 ஓல்டு வேல்யூ 10, நியூ வேல்யூ 1ங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்க. இது லாங் டேர்மில் 5 years 10 years அது மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட்டும் கிடைக்கும். எப்பப்போல்லாம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, இதில் உள்ள ஆர்டர் புக்கோட வேல்யூ, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸோட டீட்டெயில்ஸு. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.